இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் முதல்ல நான் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா, ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு ரெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக ஏன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டன்றது பார்க்காத ஒரு வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். என்ன மிஸ்டேக்குன்னு நீங்கள் இது வரைக்கும் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் பார்க்கணும் நானே சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் ரெடி பண்ணோன்னா நம்ம ஃபஸ்ட்டு அது பொதுவான இடமா இருக்கணும். இல்லைனா ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஸோ இதில் ரெண்டுமே இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக அதை பண்ணக்கூடாது. ஸோ அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். செகண்ட் என்னென்னா நம்ம ஒன்று முன்னாடியே பண்ணிடணும். ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா, ஒர்க்குக்கு முன்னாடியே நம்ம இது மாதிரி பண்ண போகிறோம் பர்மிஷன் கேட்டு பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது உங்களுக்கே தெரியும். ஒரு கிரவுண்டுக்கிட்ட நாங்கள் பர்மிஷன் வாங்காமல் பண்ணது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்குன்றதை நீங்கள் பாருங்கள். ஒரு வயலில் நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி சும்மா தானே இருக்குது, ஃப்ளாட்டு தான் போட போகிறாங்க நினச்சிக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு பிச்சை கஷ்டப்பட்டு காலையிலேருந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கஷ்டப்பட்டு அதை அதை செதுக்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாத தண்ணி பைப்பு கஷ்டப்பட்டு எங்கேயோ திட்டு வாங்கி ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு பண்ணோம். நீங்களே பார்த்துருவீங்க அந்த வீடியோவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிக்சர் ரெடி பண்ணணுன்றதை நீங்களே பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் பிக்சர் ரெடி பண்ணுறது எப்படின்னும் ப்ரொசீஜரோடு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அது பாருங்கள் எவ்வளோ சவுண்டு போய் உக்காண்ட்ருக்கான்னு. ஏன்னா நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். இருந்தாலும் நாங்கள் பண்ணி ப்ரோஜனல்ன்றது தான் இதோடைய வருத்தமே. இதே வீட்டில் விளாண்டுருந்தா அடித்து துரத்திருப்பாங்க சின்ன வயசாக இருந்தால். இப்போ நம்மள எதுவும் கேட்க முடியாதுன்றதுக்காக நம்ம பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் நம்ம கேட்காத பண்ணதால் மிஸ்டேக்கை பாருங்கள். அங்கே இருந்தால் எங்கள் கையால் செடியெல்லாம் பிடுங்கி எங்கள் கையெல்லாம் குப்பலமாக ஆகி எல்லாரையும் நான் மட்டும் செய்யாத ஒரு 10-20 பேரை நானே தேவையில்லாத வாங்கடா செய்யுங்கடான்னு சொல்லி உசுப்பேற்றி அவனை மனசை நான் உடச்சி ரொம்ப நொந்துட்டேங்க. ஸோ இந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. இதுக்கு மட்டும் இல்லைங்க, நாங்கள் பிக்சர் ரெடி பண்ணி டோர்னமெண்ட் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அந்த டோர்னமெண்ட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. லிங்க்கை வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் டோர்னமெண்ட் வச்சா கண்டிப்பாக லிங்க்கை பின் பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, பாய்.